துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். துஷ்டன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். தேவன் ஸ்தாபித்திருக்கிற அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியாமல் முரண்டு பண்ணுகிறான். துன்மார்க்கன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்கிறான். அவர்களோடு கர்த்தரை பற்றி விவாதம் பண்ணுகிறான். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். ஜனங்கள் மத்தியிலே சமாதானம் இருந்தால் அது துஷ்டனுக்கு பிடிக்காது. அந்த சமாதானத்தை கலைத்துவிட்டு அங்கு சண்டை உண்டு பண்ணுவதே துஷ்டனுக்கு பிரியமானது. துஷ்டனுக்கு மென்மையான வார்த்தைகளினால் புத்தி சொன்னால் அது அவனுக்கு உரைக்காது. அவனை மென்மையாக கடிந்து கொண்டால் துஷ்டன் தன்னுடைய தப்பிதத்தை உணரமாட்டான். கலகத்தை தேடுகிற துஷ்டனுக்கு விரோதமாக குரூர தூதன் அனுப்பப்படுகிறான். இவனுடைய வார்த்தைகளும் நியாய தீர்ப்புகளும் தண்டனைகளும் மிகவும் கடினமாயிருக்கும். துஷ்டன் குரூர தூதனுக்கு பயப்படுவான். கர்த்தரே துஷ்டனுக்கு விரோதமாய் குரூர தூதனை அனுப்பியிருக்கிறார். துஷ்டனை நாம் 100 அடி அடித்தாலும் அவனுக்கு உரைக்காது. அவனுக்கு உரைக்கும்படியாக நம்மால் அடிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட துஷ்டனை தண்டிப்பதற்கு கர்த்தர் குரூர தூதனை பயன்படுத்துகிறார். குரூர தூதன் துஷ்டனை 100 அடி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 அடி அடித்தாலே போதும், துஷ்டன் சங்காரமாகி விடுவான்.